அன்பார்ந்த என்னுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையண்ணன் திருமாவேலன் அவர்கள் எழுதிய வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் என்கின்ற ஒரு அருமையான நூலினுடைய வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தன்னுடைய திருக்கரங்களாலே நூலினை வெளியிட்டிருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர் அருமை அண்ணன் ஏவா வேலு அவர்களே, எனக்கு முன்னாலே சிறப்பானதொரு உரையினை ஆற்றியிருக்கக்கூடிய முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினரும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளருமான பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் சுந்தர் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநில மாணவர்களுடைய செயலாளருமான அருமை தம்பி சிபிஎம்பி எழிலரசன் அவர்களே, காஞ்சிபுரம் மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய கருப்பு பிரதிகளுடைய அன்பிற்குரிய நீலகண்டன் அவர்களே, நன்றி உரை நவில இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பாண்டியன் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்குரிய தம்பி அம்பேத்குமார் அவர்களே, அன்பிற்குரிய ஜோதி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் தரணி வேந்தன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் படப்பை மனோகரன் அவர்களே, மாநகர செயலாளர் அன்பிற்குரிய தமிழ் செல்வன் அவர்களே, குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்புரை நிகழ்த்தி நூல் அறிமுக உரையாக சுருக்கமான ஒரு உரையாக இருந்தாலும் மனதில் என்றைக்கும் இருக்கக்கூடிய வைர வரிகளாலே உரை நிகழ்த்தப்பட்ட ஒரு உரையாக அதை அழித்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அருமை அண்ணன் திருமாவேலன் அவர்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய தோழர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அன்பிற்குரிய அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் திருமாவேலன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் என்கின்ற நூலினை அண்ணன் ஏவா வேலு அவர்கள் வெளியிட அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நான் முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு நூலினை வெளியிடுவதுதான் எப்போதும் கடினமான செயல். ஆனால் நூலினை பெற்றுக்கொள்வது என்பது பெருமைக்குரிய ஒரு செயல். அந்த கடினமான பொறுப்பினை அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பெருமைக்குரிய ஒரு பொறுப்பினை நானும் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவேலன் அவர்களை நான் எண்ணி பார்க்கிறேன். அவருடைய எழுத்துக்களில், அவருடைய கடப்பாட்டில், எழுத்துலகில் அவர் கொண்டிருக்கக்கூடிய வைராகியங்களில் பெரிதும் லயித்திருக்கக்கூடியவர்களில் நானும் ஒருவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய எழுத்தை தொடர்ந்து பலகாலமாக வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்களிலே நானும் ஒருவன் என்கின்ற அந்த தகுதியின் அடிப்படையில் நான் இந்த நூலினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அண்ணன் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்தவர் என்கின்ற வகையில் நான் தனிப்பட்ட ஒரு முறையில் அவரிடத்திலே உரிமை அன்போடு இந்த பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூட நான் சொல்ல முடியும். இந்த மண்ணிலே பிறந்து நம்மையெல்லாம் வழிகாட்டிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் மண்ணிலே பிறந்தவர். இன்றைக்கு அகில உலகிற்கும் தமிழ் மக்கள் வாழக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் தனிப்பெரும் தலைவராக போற்றப்படக்கூடிய அண்ணா அவர்கள் அத்தனை பேருக்கும் சொந்தம் என்றாலும், அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு சொந்தம் என்று நீங்கள் எப்படி உரிமை கொண்டாடுகிறீர்களோ அதுபோல திருமாவேலன் அவருடைய எழுத்து தமிழ் சமுதாயம், ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் அந்த எழுத்து பொதுச்சொத்து என்றாலும் எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அந்த எழுத்து வந்திருப்பதிலே எனக்கு ஒரு உரிமையும் உறவும் இருக்கிறது. அந்த வகையிலே காஞ்சிபுரம் மாநகரிலே இதை வெளியிடுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகிறேன். காரணம், இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி. இந்த காஞ்சிபுரம் மண்ணிற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. மகாகவி காளிதாசன் சொன்னான், புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என்று ஒவ்வொருவரிலே எது சிறந்தது என்று ஒன்றொன்றாக சொல்லி கொண்டு வந்தான். மல்லிகை தான் பூக்களிலே சிறந்தது. அதே போல புருஷர்களை சிறந்தவர் விஷ்ணு சிறந்திருக்கிறார். பெண்களிலே ரம்பை சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நகரங்களிலே சிறந்தது காஞ்சிபுரம் என்பதாக காளிதாச மகாகவி சொன்னான். முக்தி தரும் நகரில் முக்கியமாக காஞ்சி என்கின்ற அந்த பெருமையை பெற்ற ஒரு நகரம். ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்க துப்பரணையில் காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்தது என்று சொன்னான். கலிங்கத்தை குலைத்த பெருமை இருக்கக்கூடிய காஞ்சி. ஒரு காலத்திலே காஞ்சி மாநகரம் ஜெயின காஞ்சி, விஷ்ணு காஞ்சி, பௌத்த காஞ்சி என்று பல காஞ்சிகளாக பிரிந்திருப்பதை வரலாற்றினுடைய பக்கங்களிலே நான் படித்திருந்தாலும் கூட
அண்ணன் திருமாவேளன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள். காஞ்சிபுரம் எப்படி பிரிந்திருந்தாலும் ஒரு காலத்திலே அந்த காஞ்சி நம்மை பொறுத்த மட்டில் என்றைக்கும் இது திராவிட காஞ்சி என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த திராவிட காஞ்சியிலே இந்த நூல் வருகிறது. எதற்காக இந்த நூல் வருகிறது? இந்த நூலுக்கான அவசியம் என்ன எழுந்திருக்கிறது? ஆனால் அன்பரசன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே, நம்மை போக்கி வரக்கூடிய செய்திகள், பொய் செய்திகள், புனை சுருட்டுகள், புனை கதைகள், இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிற போது அந்த காலகட்டத்தில் இருந்து நாம் அவற்றுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பதில் உரையாக காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு கருத்துரையாக ஒரு நூல் தேவைப்படுகிறது. நம்மை நோக்கி பல புனைக்கதைகள் கட்டமைக்கப்பட்டு நமக்கு எதிரான பிரச்சாரங்கள் வலுவாக கட்டமைக்கப்படுகிற போது, அதுவும் இலக்கிய உலகங்களிலே தங்களை தாங்களே பெரிய அறிவுஜீவிகள் என்று கருதி கொள்ளவர்களாலே அப்படிப்பட்ட புனை சுருட்டுகள் உருவாக்கப்படுகிற போது, உள்ளபடியே மிகச்சிறந்த அறிவாளிகளால் அதற்கான எதிர்ப்பு உரை, அதற்கான மறுப்புரை, அதற்கான இன்னொரு கருத்துரை அதற்கு வர வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாகத்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் நான் ஒன்றை சொல்லுவேன். இது திருமாவேளன் அவர்கள் எழுதிய வெறும் புத்தகம் மட்டுமல்ல, திருமாவேளன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய போர்வாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. காரணம் என்ன? தந்தை பெரியார் அவர்கள் நம்மால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு நம்மால் மட்டுமல்ல தமிழ் சமுதாயம் அத்தனை பேரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. கலைஞர்களை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. அண்ணாவை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய எழுத்துக்களே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. திராவிட இயக்கம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. திராவிட இயக்கம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மறுமலர்ச்சிக்கு திராவிட இயக்கமே காரணமல்ல என்று துணிந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு பெருவாரியாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் கண்டித்து எழுதக்கூடிய இந்த கருத்துரை மிக மிக முக்கியமானது. அந்த பணியினை அன்பிற்குரிய அண்ணன் திருமாவேளன் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார். தனியோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் பெரியோர்களே, தாய்மார்களே, அவர்களே இவர் தலைவர் என்றால் யார் தலைவரில்லை என்று அவரே ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு வைத்திருக்கிறார். தலைப்புகள் திருமாவேளன் எழுதக்கூடிய புத்தகங்களுடைய தலைப்புகளை மாத்திரம் நீங்கள் தொகுத்து படித்தால் அந்த தலைப்புகள் மொத்தமாக எழுதி பார்த்தால் அதுவே ஒரு கவிதையாக வரக்கூடிய அளவுக்கு அந்த தலைப்புகளை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவர். அவர் யாரைத்தான் எதிர்க்கவில்லை என்று ஒரு புத்தகம் எழுதினார். நீங்கள் இந்த புத்தகத்தில் யார் கயமைத்தனம் செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோ அவர் யாரைத்தான் அவர் இதையெல்லாம் பற்றி எழுதாமல் இருக்கிறார். அவரால் யாரெல்லாம் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர் என்பதற்காகவே இந்த புத்தகத்திலே அவர் 2 இடத்திலே கொடுத்திருக்கிறார். அரசியல்வாதிகளை எத்தனை பேரை கொச்சைப்படுத்துகிறார்கள், இலக்கியவாதிகளை எத்தனை பேரை கொச்சைப்படுத்துகிறார்கள், அரசியல் சார்ந்திருக்கக்கூடியவர்களை தாண்டி இருக்கக்கூடியவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தன்மையை உடையவர்கள் தான் பெரியாரை எந்த அளவில் எல்லாம் அவர் கீழ்த்தரமாக சொல்லுகிறார் என்பதை மிக அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் இந்த நூல் எந்த காலகட்டத்தில் வருகிறது? வைக்கம் போராட்டத்தினுடைய 100வது ஆண்டு வருகிறது. இந்த நூலிலே வெளியிட்டிருக்கிறாரே அண்ணன் ஏவா வேலு அவர்கள். அவருக்கு மிகப்பெரிய வரலாற்றில் ஒரு பெருமை இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், வைக்கம் போராட்டத்தினுடைய 100வது ஆண்டை தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் இணைந்து செய்ய வேண்டும் என்ற நூலிலேயே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தருணத்தில் இந்த வைக்கம் போராட்டம் எப்படி உருவானது என்பதற்கான ஆணித்தரமான தரவுகளை வைத்து இந்த நூலினை படைக்க வேண்டியது அவசியம் என்று அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான ஒரு பங்களிப்பினை நம்முடைய திருமாவேளன் அவர்கள் இந்த நூலின் வாயிலாக கொண்டு வருகிறார். அவர் நூலின் வாயிலாக அந்த பங்களிப்பை செய்திருக்கிறார். அங்கே ஒரு அருமையான நினைவாலயத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்கிற போது அதை யாருடைய பொறுப்பில் அது நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் இந்த நூலினை வெளியிடக்கூடிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அதை செய்கிறார். வரலாற்றில் அவருக்கு மிகப்பெரிய பெருமைகள் இருக்கிறது. கலைஞர் கோட்டத்தை உருவாக்கினார், கலைஞருடைய நினைவிடத்தை உருவாக்க இருக்கிறார், ஜல்லிக்கட்டு நிறைவரங்கத்தை உருவாக்கினார், மதுரையிலே கலைஞர் 100ஆண்டு நூலகத்தை உருவாக்கினார். இந்த வரிசையிலே வைக்கம் போராட்டத்திற்கான நினைவில்லத்தை அவர் உருவாக்குவதும் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்கிற வகையிலே அவருடைய பணிகளிலே அது ஒரு மிக முக்கியமான பணியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நூலினை பொறுத்த மட்டிலே அண்ணன் திருமாவேளன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய எத்தனையோ நூல்களிலே இந்த நூல் ஒரு மிக முக்கியமான நூலாக இருக்கும். பெரியாரை பற்றி மிக அருமையாக சொல்லுகிறார். இங்கே பேசுகிற போது தம்பி எழிலரசனோட சொன்னார்,
இந்த போராட்டம் என்பது கோயிலுக்குள்ளே நுழைவது என்பதை பற்றியுமல்ல, அந்த கோயில் இருக்கக்கூடிய தெருக்குள்ளே போவதற்கே ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதை, அதை குறித்து திருவாங்கூர் மகாராணி இடத்திலே காந்தியார் என்ன பேசினார், அந்த ராணி என்ன பேசினார் என்பதை அண்ணன் திருமாவேலன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய தெருவிலே நாங்கள் அவர்களை அனுமதித்து விட்டால் நாளை கோயிலுக்குள்ளே போவார்களே, அதனாலே வரக்கூடிய சட்ட பிரச்சனை என்ன என்கின்ற ஒரு விருப்பம் பெரியார் பெருந்தன்மையோடு சொல்கிறார். முதலிலே இதை ஒத்துக்கொள்வோம், ஆனால் நான் எந்த காலத்திலும் என்னுடைய கொள்கையிலே நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இதை வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு சட்ட சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இடங்களிலே பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் கோயிலுக்குள்ளே நுழைந்தே ஆக வேண்டும் என்பதுதான் என் கொள்கை என்பதை பெரியார் யாரிடத்திலே சொன்னார் என்று சொன்னால், தேசப்பிதா என்று நாம் கொண்டாடப்படுகிறோமே காந்தியார், அந்த காந்தியார் இடத்திலே சொன்னார். காந்தியார் இடத்திலே நேரடியாக தன்னுடைய கருத்தினை எடுத்துச் சொல்லக்கூடியவர். ஒரு இடத்திலே அண்ணன் திருமாவேலன் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். எனக்கு மிக பிடித்தமான வரிகளில் ஒரு வரி, அந்த வரி, பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பாளராக இருந்தார். கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்த மறுப்பு, கடவுள் மறுப்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மையும் தாண்டி கோயிலுக்குள்ளே போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய கடவுளை வழிபட வேண்டும் என்கின்ற உரிமைக்காகவும் போராடியவராக இருந்தார் அவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீர்திருத்தவாதிகளாக இருந்தவெல்லாம், எனக்கு நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால், சீர்திருத்தவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்கிற ஒரு எல்லையோடு தங்களை நிறுத்திக் கொண்டார்கள். ஆனால் பெரியார் என்பவர் மட்டும்தான் கருவறைக்குள்ளே செல்ல வேண்டும் என்ற ஒரு புரட்சியாளராக இருந்தார் என்பதை அண்ணன் திருமாவேலன் அவர்கள் அதில் மிக அருமையாக சொன்னார். எனவே தான் அவர் சொல்வார், அந்த கட்டத்தை பொறுத்த மட்டிலே பெரியார் எப்படி உருவானார். இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலே எத்தனையோ போராட்டங்கள் நடக்கிறது. நாம் இந்தியாவில் நடந்திருக்கிறது, இந்திய சுதந்திர போராட்டம் நடந்திருக்கிறது, இந்தியாவுடைய விடுதலைக்கான போராட்டம் இருக்கிறது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கிறது, மொழிக்காக, தமிழ் மொழிக்காக நடந்திருக்கக்கூடிய போராட்டம் நடந்திருக்கிறது, சமூக அவலங்களை நாம் எதிர்க்கக்கூடிய போராட்டங்கள் எத்தனையோ நடந்திருக்கிறது. சேரமாதேவி குருகுலத்திலே அனைவரும் சமமாக நடத்தப்படுவது என்பதற்காக சேரமாதேவி குருகுல போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த வரிசையிலே வைக்கம் போராட்டம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்ற காரணத்திற்காக பெரியார் அவர்கள் தான் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் அதை செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவரே சொல்லுகிறார், அதையும் மன்னன் அவர்கள் பதிவு செய்திருக்கார் நூலிலே, நான் கோயிலுக்கே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நான் எதற்காக நான் இந்த கோயிலுக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக நான் செய்ய வேண்டும் என்பதை கூட அவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமாக அவர் அந்த நிலையை சொல்கிறார். இதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன, நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், ஏன் இந்த நூல் வந்தது. வைக்கம் போராட்டம் என்பது பெரியார் உருவாக்கியதல்ல, பெரியார் அதற்கு மூல காரணம் இல்லை, பெரியார் அதை தொடங்கவும் இல்லை, அதை முடிக்கவும் இல்லை என்று ஒரு கருத்தினை வைக்கிற போது அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை அண்ணன் அவர்கள் மிக அற்புதமாக அங்கே அவர்கள் ஆழமாக பதிய வைக்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார் நூலில் ஒரு இடத்துல, வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை துவக்கியவரும் இல்லை, முடித்தவரும் இல்லை, அதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபடவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை துவக்கியவரும் அல்ல, முடித்தவரும் அல்ல, அதற்காக அவர் நிரந்தர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களா? அல்லது வ.உ. சிதம்பரனார் செப்பெழுத்த செம்மல் அவர் அந்த போராட்டத்தை துவங்கியவரோ அல்லது முடித்து வைத்தவரோ அல்ல, அவருக்கு அதிலே பங்கில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அதை போலத்தான் பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்திலே அவர் முடித்துதான், நான் தான் அதை துவக்கினேன் என்று பெரியாரும் சொல்லவில்லை, அதை முடித்து வைத்தேன் என்று அவர் சொல்லவில்லை. யாரெல்லாம் அவர் இந்த போராட்டத்திலே தன்னோடு இடைவித்திருக்கிறாரோ அத்தனை பேரும் செய்திருக்கிறார். நான் திருமாவேலன் ஒரு ஆளை நீங்கள் விட்டு வைக்கலன்னு, இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் பெரியார் எப்படி அந்த இடத்தை கொடுத்தாரோ, இவர்களெல்லாம் வந்தார், டி.கே. மாதவன் வந்தார், கேளப்பன் வந்தார், ஜார்ஜ் ஜேக்கப் வந்தார், வழக்கறிஞர் மாதவன் வந்தார் என்று எல்லாருக்கும் அவர் எப்படி இடம் கொடுக்கிறாரோ அத்தனை பேரையும் நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கான அவர் இடத்தை நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், அத்தனை தரவுகளையும் ஒரே இடத்திலே ஒரே பொக்கிஷம். எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை எல்லாம் கொடுக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல நகைச்சுவை உணர்ச்சி உண்டு. ஆங்கிலத்தில் இருக்கிறது நான் மூலத்தில் இருப்பதை போல அப்படியே நான் ஆங்கிலத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு காரணம் சொல்கிறார், அதை தமிழ்படுத்தி சொன்னால் ஜெயமோகன் ஒத்துக்கொள்ள மாட்டார், அவர் இது ஆங்கிலத்தில் இருந்தால்தான் இது சரி என்று அவரே எடுத்துக்கொள்வார், எனவே தான் நான் ஆங்கிலத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இவ்வளவும் எதற்காக? இன்னொரு இடத்துல ரொம்ப அண்ணனுக்கு ஒரு இடத்துல நல்ல கோபம் வந்தது. அவர் எழுதிட்டே வந்திருக்காரு, ஆனால் அவரையும் மரியாமல் வரக்கூடிய அந்த கோபம். இன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், வைக்கம் வீரர் என்று பெரியாரை கூப்பிடக்கூடாது என்று சொல்லி வைக்கம் வீரர் என்று எப்படி அழைக்கிறோம்னு என்ன கேட்குறீங்களே? ஏன் என்கிட்ட கேட்குற? போய் திருவிக்காட்ட போய் கேளியா, அவர் தான் கொடுத்தவர், கொடுத்தாலே கேளியா,
திருவிக்கா கொடுத்தாரியா வைக்கம் வீரர் என்ற நீயோ நானோ பட்டம் கொடுத்தோம். பட்டம் கொடுத்தவர் திருவிக்கா. உனக்கு ஆசையாக இருந்தால் திருவிக்காவை போய் கேளியான்னு ஒருத்தர் ரொம்ப கோபமாக கேட்குறார். அந்த உணர்வு, அந்த வேகம், அந்த எழுத்தினுடைய பாய்ச்சல், அதுதான் அந்த முழு புத்தகத்திலும் அவருக்கு உறவி கிடக்கிறது. அதற்கான மிகப்பெரிய அருமையான உழைப்பு, அந்த உழைப்பை அனைத்தையும் உருவாக்கி ஒரு ஆவணமாக திரட்டி எதிர்காலத்தில் யார் ஒரு சொல் சொன்னாலும் இதோ இருக்கிறது பாருங்கள், யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தை சொன்னார்கள், கேரளத்தில் எங்கேயாவது இருக்கிறதா, அந்த காலத்தில் ஈடுபட்டார் மலையாள பத்திரிகையில் வந்திருக்கிறதா, இந்த இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கேரளத்து தலைவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்களா, இந்த இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் வரிக்கு வரி ஆதாரபூர்வமாக ஒரு அற்புதமான ஒரு ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவருடைய உழைப்பிற்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். காரணம், திராவிட இயக்கத்தில் எத்தனையோ எழுத்துக்கள், எவ்வளவோ கருத்து பிழைகள் வந்திருக்கிறது. காலகாலத்திற்கும் பெரியாருக்காக உருவாக்கப்பட்டது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எங்களையெல்லாம் ஒவ்வொரு முறை அடித்து கொண்டிருந்தால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களோ அல்ல. உங்களை ஒவ்வொரு வரிக்கும் கருத்துக்கு கருத்து அதை சந்திக்கக்கூடிய திராணி பெற்றிருக்கக்கூடியவர்கள் எங்களிடத்திலே இருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன். புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு வரியை நான் அடிக்கடி கோடிட்டு காட்டுவேன். எம்முளும் உளன் ஒரு பொருணன் என்கின்ற ஒரு பாடல் உண்டு. எங்களிடத்திலே ஒருவன் இருக்கிறான், எங்களிடத்திலே ஒரு வீரன் இருக்கிறான். வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வெளித்த காலன்னோனே என்று சொல்வார். அதாவது எங்கிட்ட ஒரு போர் வீரன் இருக்கிறான். அவன் எப்படி மிகப்பெரிய ஆள்னா, ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யக்கூடிய ஒரு தச்சர், ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யக்கூடிய ஒரு தச்சர் ஒரு மாதம் முழுவதும் இருந்து உழைத்து ஒரே ஒரு தேர்காலை உருவாக்குவான் என்று சொன்னால், அந்த தேர்கால் எவ்வளவு வலிமையாக இருக்குமோ அப்படிப்பட்ட வலிமையாக இருக்கக்கூடிய போர் வீரன் ஒருவன் எங்களிடத்தில் இருக்கிறார் என்று புறநானூற்றில் ஒரு பாடம் உண்டு. அந்த போர் வீரன் தான் ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யக்கூடிய வலிமை படைத்திருக்கக்கூடிய அந்த திருமாவளவன் தான் நம்மிடத்தில் அந்த 8 தேர் செய்யக்கூடிய தச்சன் ஒரு மாதம் முழுவதும் உழைத்திருக்கக்கூடிய இந்த தேர்காலை போன்றிருக்கக்கூடிய வலிமை பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளராக நம்முடைய இயக்கத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் போர்வாளாக அவர் இருக்கிறார் என்கின்ற அந்த மன நிறைவோடு அற்புதமான படைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம்.